வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லுவாண்டாவில் உள்ள அங்கோலா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார். நாளை அங்கோலாவின் 39வது சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்காக பூட்டான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் 22வது ஆண்டு மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கோஹிமாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, பஞ்சாப், மிசோரம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். உலக பொது போக்குவரத்து தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு பொது போக்குவரத்து எளிதில் கிடைக்கும் வகையிலும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையிலும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட வாதானூர் பகுதியில் விளையாட்டு மைதானம் மற்றும் KR பாளையம் பகுதியில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். வாக்காளர் தீவிர திருத்த படிவங்களை இணையதளம் மூலம் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கைபேசி எண்களை பதிவு செய்துள்ளவர்களும் ஆதார் அட்டையில் இடம்பெற்றுள்ள பதிவுகள் பொருத்தமாக உள்ளவர்களும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.